இந்த மயிலாடுதுறையில் இது உங்க மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் வளம் பெற உதவி செய்வது எது? தன்னம்பிக்கையா, அப்புறம் மக்களின் எழுச்சியா, அரசு திட்டங்களா, படிப்பறிவா, அனுபவ அறிவா? மிக அருமையான தலைப்புகள். சமுதாய மக்கள் வளம் பெற பெரிதும் உதவுவது அரசு திட்டம்தான்னு பேச வந்திருக்கேன். அண்ணாந்து பார்த்திடும் மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் வைத்தால் இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும்னு அன்னைக்கே பாடி இருக்காங்கங்க. குடிசைகள் எல்லாம் கோபுரங்களா மாறத்துக்காகத்தான் கொண்டு வந்த திட்டம் இந்த பசுமை வீடு திட்டம். சாதாரணமா மழை பெஞ்சா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, ஆனா ஏழைகள் மட்டும் ஏண்டா இந்த மழை வந்துச்சு, எப்ப நம்ம செவுரு விழுன்னு கூட தெரியாம, கூரை எப்ப பிச்சுக்கிட்டு போகும்னு கூட தெரியாம, இந்த ராத்திரியில நம்ம புள்ள குட்டியோல வச்சுக்கிட்டு எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாம கஷ்டப்படுற குடும்பங்களும் இருக்குங்க. என் ஊர்ல 150லேருந்து 200 வீடுக இருக்கு. ஆனா அதுல 100லேருந்து 150 வீடு சிமெண்ட் வீடா மாறி இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த அரசு திட்டம் தானங்க. பாப்பா சொல்ற மாதிரி ஊர்ல உள்ள எல்லா குடிசை வீடும் சிமெண்ட் வீடு ஆயிடுச்சு. ஆனா குடிசை வீடா இருந்த பிரசிடென்ட் வீடு மங்களவாயிடுச்சு. அந்த பாப்பா சொன்னுச்சு பசுமை வீடு திட்டம் ரொம்ப நல்ல திட்டம்னு. எங்க வீடு குடிசை வீடு தான், ஆனா எங்க கிட்ட மாடி வீடு கட்டினதுக்கு ரசீது இருக்கு சார். இந்த கிணத்த காண வடிவேல் சொன்ன மாதிரி இருக்க. அதை ஏன் சார் கேக்குறீங்க? எங்க அப்பாவுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது. எங்க கவுன்சிலர் ஒரே ஒரு கோட்டர் வாங்கி கொடுத்து கையெழுத்து வாங்கிக்கிட்டு ரசீதை கொடுத்துட்டு போயிட்டாரு சார். சார் அன்னைக்கு அது மாதிரி தான் எங்க அப்பா எங்க அம்மாவை பார்த்து கவிதை படிக்கிறாங்க. அண்ணா சாலை பள்ளமாய் உனது உள்ளம் அதில் டொபுக்குன்னு விழுந்த பேருந்தாய் நான்னாங்க. அது கொண்டே எங்க அம்மா பேருந்துலாம் நீ தான் சரி கரெக்டாக தான் இருக்குது, அதுல கூடயே ஒரு காரை விழுந்துச்சு அவ யாருன்னு கேட்டாங்க. இப்படி அரசாங்க திட்டத்துல போட்ட ரோடே இந்த நிலமன்னா வீட்டுக்கு எந்த கதியுமா சாமி? அரசு நமக்கு நல்ல திட்டங்களை தான் கொண்டு வருது, ஆனா அதை மக்களுக்கு கொண்டு செல்ற அதிகாரிகளும் சில அரசியல்வாதிகளும் மக்களுக்கு சேர விடாம செய்யறதுக்கு அரசாங்கம் என்னையா பண்ண முடியும்? அதாவது காமராஜர் ஃபீஸ் கட்டக்கூடாதுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் 54ல். நாங்கள் 4 பேர் எங்கள் வீட்டில் ஆளுக்கு 6 ரூபா கட்டணும். 4 6 24 ரூபா பெரிய அமௌண்ட்டு நினைக்காதீங்க. டிப்ஸே இன்றைக்கி 50 ரூபா வைக்கிறான். அன்றைக்கு தங்க விலை 100 ரூபா. அப்படிப்பட்ட ஒரு ஃபீஸ் இல்லைன்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் தள்ளுபடி பண்ணி ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தாரு. அதனால தான் நான் படிச்சுட்டு உங்கள் முன்னால் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அரசு போட திட்டங்கள். இன்னொன்று, இவர் சொல்கிற மாதிரி ராஜாஜி ஒரு புயல் நிவாரணத்துக்கு வந்தார் எங்கள் ஊருக்கு. எல்லாருக்கும் பணம் கொடுக்க சொல்லியிருந்தார். ஒரு 25 ரூபான்னு வச்சுங்களேன். அவருக்கு தெரியும் திருடி இருப்பாங்கன்னு. கூப்பிட்டு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு 20 ரூபா தான் கொடுத்தாங்க. 25 கொடுக்க சொன்னேன். சார் ஒரு நல்ல அதிகாரியாக பார்த்து போடுங்க சார். நல்ல அதிகாரியாக பெரிய அதிகாரியாக போட்டால் 15 ரூபா தான் வரும், ஜாக்கிரதை அப்படின்னாரு. பெரிய அதிகாரியாக போட்டால் அதிகமாக திருடுவான்னாரு. இந்த மாதிரியான ஒரு கேவலமான தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம். நான் பட்டுக்கோட்டை யாருக்கு பார்க்கறதெல்லாம் சொந்தம் நினைக்கிறான்னா அவன் ஒரு ரொம்ப கேவலமான பிறப்பு என்று சொன்னார் பட்டுக்கோட்டை. எனவே அதை அசிங்கமாக நினைத்தது ஒரு காலம், இன்றைக்கு பெருமையாக நினைக்கிறது இந்த காலம். களி முத்திருச்சு போல இருக்கு. பெண்கள் அப்படின்னு பார்த்தாலே வீட்டை விட்டு வெளில வராத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு புருஷனையும் சரி அப்பாவையும் சரி யாரையுமே எதிர்பார்த்து வாழாம கவர்மெண்ட் தர லோன் மூலமா ஒரு சுயதொழில் தொடங்கி தன்னோட குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த லோனையும் கட்டுறாங்கன்னா அதுக்கு அரசு போட்ட மகளிர் சுய உதவி குழு தானங்க காரணம். பெரியார் சொன்னாரு, பெண்களுக்கு என்னைக்கு பொருளாதார ரீதியில வளர்ச்சி கிடைக்குதோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு உண்மையான விடுதலைன்னு அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் சொல்றேன், சமுதாய மக்கள் வளம் பெற பெரிதும் உதவி செய்வது அரசு திட்டங்கள்னு. பாப்பா சொன்னுச்சு சுய உதவி குழு திட்டத்தினால பெண்கள்லாம் ரொம்ப முன்னேறாங்களாம். வீட்டுல அமைதியா அடைஞ்சு கிடந்தவங்கள நடு ரோட்ல நிக்க வச்சு கடன்காரனாக்குனதே இந்த சுய உதவி திட்டம் சார். அது மட்டும் இல்ல சார், மாசத்துக்கு 4 நாள் மீட்டிங், 6 நாள் ஆபீஸ் போகணுமா. வாங்கினது என்னவோ கடன் தான், ஆனா பெரிய கப்பல் வியாபாரியான மாதிரி வீட்டுல இருக்க ஒரு புருஷனையும் இந்த பொம்பளை பிள்ளைங்க மதிக்கிறதே இல்லை சார்.
சார் என்னமோ சொல்றாங்க அரசு திட்டங்கள்லாம் இன்னைக்கு மகளிர்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு. நான் கேட்கிறேன் சார், உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு 7 மாசம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க அப்பா போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் சேர்க்கிறாரு. அந்த டாக்டர் எவ்வளவோ சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டு உங்க குழந்தைய என்னால காப்பாற்ற முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த அப்பா ரொம்ப சோகத்தோட சரி இந்த குழந்தைய நாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறோம்னு சொல்லி ஆம்புலன்ஸை கேட்கிறாரு. அதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் நீ 100 ரூபா பணம் கொடுத்தாதான் நான் ஆம்புலன்ஸ் எடுத்துக்கிட்டு உன் பொண்ணை அழைச்சிட்டு வருவேன் அப்படின்னு சொல்றான். சார் அவங்க அப்பா ஒரு கூலி தொழிலாளி தான். அவர்கிட்ட அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் கூட பணம் கிடையாது. தன்னுடைய 7 மாசம் அந்த இறந்து போன குழந்தைய தன்னோட தோல்ல வச்சுக்கிட்டு 10 கிலோமீட்டர் சைக்கிள்லயே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா என்னம்மா அவங்க அரசு திட்டம் போடுது? ஏழைகள் அப்படின்னு பார்த்தாலே உயிரும் உடலும் தவிர அவங்க கிட்ட வேற எதுவும் இருக்குல்லங்க. ஆனா அந்த உடலுக்கு ஏதாவது நோய் வரும்பொழுது லட்சக்கணக்கு பணம் செலவு பண்ணி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிற சூழ்நிலையில அவங்க இல்லை. ஆனா இன்னைக்கு தனக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, கிட்னி ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, கேன்சரா இருந்தாலும் சரி, பணக்காரங்க காட்டுற ஹாஸ்பிட்டல்ல காட்டி தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறாங்கன்னா அது அரசாங்கம் போட்ட மருத்துவ காப்பீடு திட்டம் மூலம் தானேங்க. இது மூலமா எத்தனையோ ஏழைங்களோட உயிரை காப்பாத்திருக்காங்கல்ல. சார் அக்கா சொன்னாங்க அரசாங்கம் மருத்துவ காப்பீட்டு திட்டம்லாம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. நான் கேட்குறேன், பணக்காரனுக்கும் கிட்னி ப்ராப்ளம் வருது, ஏழைக்கும் கிட்னி ப்ராப்ளம் வருது. பணக்காரனுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வருது, ஏழைக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. பணக்காரனுக்கும் லிவர்ல பிரச்சனை வருது, ஏழைக்கும் லிவர்ல பிரச்சனை வருது. பணக்காரன் என்ன செய்யறான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு ஏதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த பணத்தை கொடுத்து தன்னோட நோயை தீர்த்துக்கிறான். இந்த ஏழை என்ன தெரியுமா செய்யறான், அரசாங்கம் கொடுக்கிற அதே மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை ஏதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணி தன்னோட நோயை தீர்த்துக்கிறான். நான் கேட்கிறேன் சார், இதே மாதிரி ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியிலையும் 10-20 பேர் கொடுக்குற லட்சக்கணக்கான பணத்தை ஏன் ஒரு அரசாங்க மருத்துவமனைக்கு செலவு பண்ணி அதனுடைய தரத்தை உயர்த்த கூடாதுன்னு நான் கேட்கிறேன் சார். தயவு செய்து இந்த பையன் சொல்ற யோசனையை கடைபிடிக்கவே வேண்டாங்கய்யா. ஏன்? லட்சக்கணக்கில் காசை போட்டு ஆஸ்பத்திரி கட்டுவாங்க, லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கருவியெல்லாம் வாங்கி வைப்பாங்க. ஆனால் திறந்து வைக்கிறதுக்கு எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், மந்திரி வேணும்னு பூட்டியே வச்சிருப்பாங்கய்யா. அது யாருக்குமே பயன்படாது. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா இருந்தாங்க. ரொம்ப வசதியான குடும்பம்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கூலி வேலை செஞ்சு அது மூலியமா வர சம்பளத்துல வாழ்ற குடும்பம் தான் அது. அந்த அக்காவும் அவங்களோட அம்மா கூட கூலி வேலைக்கெல்லாம் போனாங்க. பொண்ணை எவ்வளோ நாளுங்க வீட்லயே வச்சுக்க முடியும். அந்த அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த வீடாவது வசதியான வீடான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அங்க போயும் கூலி வேலை தான் செஞ்சாங்க. கல்யாணம் ஆகி 5 மாசத்துல அந்த அக்காவும் கன்சீவ் ஆயிட்டாங்க. அதனால வேலைக்கும் போறதில்ல. டாக்டர்கிட்ட போனப்ப டாக்டர் சொல்றாங்க, ஏமா உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு, நல்ல சத்தான சாப்பாடா சாப்பிடுமா, அப்பதான் குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அக்கா சொல்றாங்க, சாப்பாட்டு சாப்பிடவே வழி இல்லை, எங்க நான் சத்தானது சாப்பிட்றது அப்படின்னு அந்த அக்கா சொல்றாங்க. டாக்டர் சொல்றாங்க, ஏமா இப்படி சொல்ற, அதான் அரசாங்கத்துல சத்து மாவுன்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அதை வாங்கி சாப்பிட்டா உன் குழந்தையும் நல்லா இருக்கும், நீயும் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றாங்க. அந்த அக்காவும் வாங்கி சாப்பிட்றாங்க, குழந்தையும் நல்லா பிறக்குது. ஏழைகளுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அதனால தான் சொல்றேன், சமுதாய மக்கள் வளம் பெற பெரிதும் உதவி செய்வது அரசு திட்டங்கள் தானே. ஒன்று 2 ஆகும், 2 10 ஆகும், 10 100 ஆகும், பகைவர் நடுங்கும் படையாகும். இப்போவே புரியும் மக்களின் எழுச்சியை பற்றி தான் பேச போகிறேன்னு. நான் ஒரு டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியர். என் ஃப்ரெண்டு பைசா பசங்க கோலி சோழா படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கார் ஸ்ரீராம். நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுகிறப்ப என்ன பேசுவோம்னா, எப்போதும் விவசாயம் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். படித்தவெல்லாம் வேலைக்கு போயிட்டா யாருடா விவசாயம் பார்க்கறது அப்படின்னு. அப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணுவோமா அப்படின்னு பேசிட்டு கும்பகோணத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து இயற்கையா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இந்த மக்களின் எழுச்சி தான் எனக்கு முக்கிய காரணமே. என் காலேஜ் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குனா, இங்கிட்டு போனா காலேஜ் வருஷத்துக்கு 1 லட்சம் கேட்குறாங்க, இங்கிட்டு போனா ஒயின் ஷாப்பு ஒரு நாளைக்கு 130 ரூபாய் சோழியை முடிச்சுட்டு வெளில வந்துடலாம்.
அன்னைக்கு அது மாதிரி காலேஜ் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் கிளம்புறாங்க. எங்கே வரீங்கன்னு கேட்குறேன். நான் உன் காலேஜ் பக்கத்தில் ஒயின் ஷாப் இருக்கேன், அங்கே போராட்டம் நடக்குது, அங்கே வரேன்டா அப்படின்னு சொன்னாங்க. அங்கே புரட்சி வெடிக்குன்னு எனக்கு தெரியும். புரட்சி மட்டும் வெடிக்கலை, ஃபுல்லு ஆஃப்லாம் வெடிச்சுது. கதிராமங்கலம் பக்கத்தில் தான் என் ஊர். கதிராமங்கலம் வழியாக வரேன். அங்கே வெறும் லாரியும் வண்டியுமா நின்றுச்சு. அண்ணா இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்னு கேட்டேன். ஒருத்தர் சொல்கிறாரு, தம்பி உங்கள் ஊரால் தமிழ்நாடே பொருளாதார ரீதியாக பெரிய இடத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அப்படி என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்ன, உங்கள் ஊரில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க போகிறேன்டான்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அட பாவிகளா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி எங்கள் ஊருக்கே வந்துட்டீங்களடா. இது வானம் பார்த்த பூமி, சோறு போட்ட சாமி. நாங்கள் விவசாய நிலத்தில் செருப்பு போட்டு கூட நடக்க மாட்டோம். உங்கள் விஷம் பட விட்டுடுவோமா என்னன்ட்டு அன்னைக்கு சாயந்தரமே தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்துறோம்னா மக்களின் எழுச்சி தாயா காரணம். இப்பாரத தேசத்தின் பெருங்குடி மக்களே, ஒருவேளை சோற்றுக்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். விவசாயி ஒரு மூலையில் அழுது கொண்டிருக்கிறான். நீங்கள் அவன் கண்ணீரை துடைக்க வேண்டாம், அவன் கைபிடித்து விவசாயம் செய்யுங்கள். விவசாயம் இல்லையெனில் உணவுக்காக ஒரு 3ஆம் உலகப் போர் நிச்சயம் நடக்கக்கூடும். மழை தந்த அனுபவம் தான் கொடையை கொடுத்தது, இருள் தந்த அனுபவம் தான் வெளிச்சத்தை தந்தது, முள்ளு குத்தின அனுபவம் தான் செருப்பை தந்தது, பெற்றோரிடம் கிடைத்த அனுபவம் தான் பெருந்தன்மை உடையவனாக்கியது, உறவினர்களிடம் கிடைத்த அனுபவம் தான் அவனை உண்மை உள்ளவனாக்கியது, நண்பர்களோடு கிடைத்த அனுபவம் தான் அவனை நற்பண்பு உடையவனாக்கியது, புத்தகங்கள் மூலம் கிடைத்த அனுபவம் தான் அவனை புத்திசாலியாக்கியது, படித்தவர்கள் மூலம் கிடைத்த அனுபவம் தான் அவனை பகுத்தறிவு உடையவனாக்கியது, வாழ்க்கையில் கிடைத்த அனுபவம் தான் இந்த சமுதாயத்தையே வளம் பெற செய்யதுன்னு சொன்னா, இங்க அனுபவ அறிவு தான் சமுதாயத்தை வளப்படுத்துதுன்னு நான் சொல்றேன். பாறை உருண்டு ஓடுச்சு, அதை அனுபவம் வச்சுதான் சக்கரத்தை கண்டுபிடிச்சான். காடு தீ பிடிச்சி எரிஞ்சிச்சு, அதுல மாமிசம் துண்டு எரியறத பார்த்தான், அதை அனுபவம் வச்சுதான் சமைக்க கத்துக்கிட்டான். களிமண் எரிஞ்சிச்சு, அதை அனுபவம் வச்சுதான் மண்பாண்டம் செய்ய கத்துக்கிட்டான். இப்படி சமுதாயத்தை படிப்படியா உயர்த்தினது அனுபவ அறிவுதான் சொன்னா அது மிக இல்லாத உண்மை இல்லையா? இன்னைக்கு இதிகாசங்களும் புராணங்களும் 96 வகை சிற்றிலக்கியங்களும் அனுபவத்தை மையமாக மட்டுமே கொண்டு எழுதப்பட்டதுன்னு சொன்னா அதுதான் சமுதாயத்தை உயர்த்தும் நான் சொல்றேன். இன்னைக்கு தோல்வியில ஒருவன் தோத்து போறான்னு வைங்களேன், அவனுக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம் அதுதான் தன்னம்பிக்கை. மக்களோட எழுச்சி எப்ப தெரியுமா எழும்? கசப்பான அனுபவம் எப்ப தோன்றுதோ அப்பதான் மக்கள் எழுச்சி அங்க எழும். இன்னைக்கு அரசு பல திட்டத்தை தீட்டுதுன்னு சொன்னா பல பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு எல்லாரோடைய அனுபவங்களையும் பெற்று அதுக்கு அப்புறமா தான் அதை நடைமுறைப்படுத்துது. இன்னைக்கு படிச்சவன் 10 மணி நேரம் படிக்கிறத விட ஒரு சிறந்த அனுபவசாலி கிட்ட 1 மணி நேரம் பேசினா போதும், 10 தடவை படிச்சதுக்கு சமம். இன்னைக்கு அமெரிக்காவில் அவுட் சைட் லேர்னிங் கிளாஸ் ரூம்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்திருக்காங்க. அதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு புத்தக படிப்பை மட்டும் கொடுக்கக்கூடாது, அனுபவத்தையும் சேர்த்து கொடுக்கணும். அப்பதான் இந்த சமுதாயத்தை வளமுள்ள ஒரு சமுதாயமா மாற்ற முடியும்னு சொல்லி அதை நிறுவி அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. ரசல்ஸ் என்ற மேலைநாட்டு கவிஞர் அழகாக சொன்னார், மாணவர்களுக்கு கல்வியை அளிக்காதீர்கள், உங்களிடம் என்ன அனுபவம் இருக்கிறதோ அதை அழியுங்கள், அதுதான் சமுதாயத்தை சிறந்த ஒரு ஆயுதமாக மாற்றுன்னு சொன்னா அந்த அனுபவ அறிவு தான் இன்னைக்கு தலைநிமிர செய்யுது. இன்னைக்கு எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத நம்ம பார்த்துருப்போம். அது ஏன்னு தெரியுமா? வாழ்ந்தவங்க ஓரளவு அனுபவத்தை பெற்று இந்த உலகத்துல நல்லா வாழ்ந்திருக்காங்க. அதே அனுபவத்தை பெற்று நானும் இந்த உலகத்துல நல்லா வாழணுன்றதுக்காக தான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. காலில் விழுவது முதல்ல ஆரம்பித்தது வயதானவர்கள், பக்திமான்கள், அனுபவ அறிவுள்ளவர்கள், படிப்பறிவு உள்ளவர்கள். அவரிடம் காலில் விழுவது என்னவென்றால், ஒரு காலானது படிப்பறிவு, இன்னொரு காலானது சாஸ்திர அறிவு. சாஸ்திர அறிவையும் சரித்திர அறிவையும் எனக்கு கொடு அப்படின்னு தான் காலில் விழுந்தது. இது என்ன ஆகிப்போச்சு, ரொம்ப நாளாக கடைசியில் பெரிய மனுஷன், அவன் படிக்காத முட்டாள், இவன் காலில் எல்லாம் நம்ம விழுக வேண்டிய நிர்பந்தம் வந்து போச்சு. ஆனால் அடுத்தவன் காலில் விழுந்தால்தான்
எனக்கு வேலை கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும் என்று விழுவது சுயமரியாதைக்கு இழுக்கு. வானிலை அறிக்கை படிக்கிறவங்க இன்னைக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிப்பாங்க. ஆனா எங்க ஊர் விவசாயி அனுபவத்துல பார்த்து சனி மூலையில இருட்டிட்டு வருது, தட்டான் தாழ பறக்குது, தப்பாம மழை பெய்யுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேயோ இல்ல ஜாப் வாண்டட் கேட்டிருக்காங்கன்னா ஒரு அப்ளிகேஷனை போடுறோம்னு சொன்னா அங்க ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குறாங்க. உங்க குவாலிஃபிகேஷன் எது இருந்தாலும் சரி, இந்த தொழிலை பத்தின முன் அனுபவம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றதை கேட்குறாங்க. முதலாளின்றதே முதல் தொழிலாளி என்ற அர்த்தம். தொழிலாளியா இருந்த அனுபவத்தின் மூலமாகத்தான் அவன் முதலாளியாகவே உயர்ந்திருக்கிறான். முந்துகிறது முதலாளி ஆகிறதுன்னா, முந்துகிறது யார் ஒரு விஷயத்துல முந்தி செய்கிறாங்களோ அவன் முதலாளி ஆகிடுவான். சோம்பேறியா இருக்கிறவன் சோம்பேறியாவே இருப்பான். அதான் முக்கியமான விஷயம், முந்துகிறது முதலாளி ஆகிறது. இறுதியாக தீபங்கள் ஏற்ற தீக்குச்சி வேண்டும், முன்ஜாமீன் கேட்காத தலைமைகள் வேண்டும், முச்சந்திக்கு முச்சந்தி தலைவர் சிலைகள் இல்லாத சாலைகள் வேண்டும், பணம் என்னும் பட்டதாரி பாரெங்கும் வேண்டும், மதமில்லா மானுடம் உலகெங்கும் வேண்டும், பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் பெற்றிட வேண்டும், விலை மதிப்பில்லா கல்வி விலையில்லாமல் வேண்டும், படிக்காத பெண்ணுக்கு பாதுகாப்பு வேண்டும், லஞ்சங்கள் வாங்காத நெஞ்சங்கள் வேண்டும், எல்லைகள் பாராத உள்ளங்கள் வேண்டும், கோவிலே நாடாத தெய்வங்கள் வேண்டும். இந்த சமுதாயம் நிலைக்க அனுபவ அறிவு மட்டும்தான் வேண்டும். நாடிப்புலங்கள் உழுவார் கரமும் நய உரைகள் தேடிக் கொழிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப்பெருக்கும் அறிவாளர் நெஞ்சும் ஆடிக்கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே என்று கவிமணி பாடினார். ஆடிக்கழிக்கும் மயிலே என்று நான் ஏன் சொல்றேன் என்றால், நம்ம ஊர் மயில் புண்ணிய பூமியான இந்த மயிலாடுதுறை என்பது பார்வதி அம்மையார் மயில் உருவாக இருந்து பரமனை வழிபட்ட தலம். எனவேதான் இதற்கு மயிலாடுதுறை என்று பெயர். நம்ம ஊரில் நடந்த 1986 புயல் அடிக்கும் பொழுது மரம்லாம் விழுந்துருச்சு. அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்தார். கோடிக்கரை வேதாரண்யம் பொறுத்த வந்தார். காரில் போக முடியல. உடனே சொன்னார், அப்போ எப்படி போய் தான் ஆகணும், நான் உங்களை போய் சாயந்தரத்துக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னார். அப்போ அருகில் உள்ள மாவட்ட ஆட்சியெல்லாம் சொன்னாங்க, ஐயா போக முடியாது, இந்த மரமெல்லாம் வெட்டி எல்லாம் செய்யறதுக்கு இன்னும் 1 வாரம் ஆகும், அப்புறம் தான் நீங்கள் போகலாம் அப்படின்னார். எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு சொன்னார், இந்த மரமெல்லாம் அங்கங்கே இருக்கும் ஏழை எளியவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும், பார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னார். உடனே ஒரு ஆணையிட்டார். அவ்வளோதான், எல்லா மரங்களும் அவங்கவுங்க அந்த ஊரில் வெட்டிட்டு போயிட்டாங்க. சாலையும் நேராயிடுச்சு. அன்றைக்கி சாயந்தரம் போயிட்டார். இது அவருடைய அனுபவ அறிவை காட்டுகிறது. கலைஞர் ஒரு அற்புதமான அனுபவரிக்காரர். தந்தை பெரியார் இறந்து விட்டார். தந்தை பெரியார் இறந்தவுடன் அருகில் இருக்கும் பொழுது சொல்கிறார் இதே மாவட்ட ஆட்சியர் வந்து, ஐயா தந்தை பெரியாருக்கு அரசாங்க மரியாதை செய்ய முடியாது என்று சட்டத்தில் இருக்கிறதையா என்று சொன்னார். கலைஞர் வியந்தார். நான் நம் நாட்டின் முதல்வன் சொல்கிறான் என்று ஒன்றும் சொல்லலை. நல்லா யோசனை பண்ணிட்டு 5 நிமிடங்கள் கழித்து வாங்கினார். வந்தார். உடனே சொன்னார், காந்திக்கு நீங்கள் எப்படி செஞ்சீங்க, இந்திய நாட்டின் காந்தி தந்தை செஞ்சா, என் தமிழ்நாட்டின் தந்தை பெரியார் அவருக்கு செய்வேன் என்று சொன்னார். செய்தார். இவையெல்லாம் அனுபவங்கள். எங்கள் ஊரின் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லதான் நான் உண்மையிலேயே வந்திருக்கிறேன். அடிப்படை வசதி சிறிது கூட இல்லை. பேருந்து நிலையம் வரவில்லை. பேருந்து நிலையம் 2 முறை தொடக்கப்பட்டது. கல்வெட்டு இருக்கிறது. ஆனால் பேருந்து நிலையம் வந்ததா? புறவழிச்சாலை ஒன்று எல்லா ஊருக்கும் இங்கே இருக்கு. நம்பூருக்கு இருக்கா? மக்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள். நாள்தோறும் விபத்துக்கள், நாள்தோறும் திருட்டு செய்கைகள். இவையெல்லாம் தயவு செய்து ஒழிய வேண்டும் என்றால் அனுபவ அறிவுள்ள படைத்தவர்கள் வந்து நம்மை கவனிக்க வேண்டும்.
உங்க மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி தஞ்சாவூர். கைபேசி எண் 9787797808 9994782504. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.